Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन 12ஆம் வகுப்புல 3வது பாடம் இயற்பியல்ல 3வது பாடம் இல்லையா படிச்சிருப்பீங்க காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन இது வந்து நியூ எடிஷன் இப்ப புதுசா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து இனிமே வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த பேட்டர்ன் இந்த பார்ட் தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் ஒருவேளை உங்க டெக்ஸ்ட் புக் வந்து பழைய எடிஷனா இருந்துச்சு அப்படினா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சி மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச் சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம் அதாவது ஒரு வட்டச்சுருள் இல்லையா வட்டச்சுருள் அப்படினாலும் அது கண்டிப்பா மின்னோட்டம் பாயக்கூடிய சுருளா இருக்கும் அப்படினா அது கடத்தி அப்ப கடத்திங்கிற ஒரு வட்ட வடிவ சுருள் வழியா மின்னோட்டம் பாயும் போது அந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளுடைய அச்சு அந்த அச்சு வழியே ஒரு புள்ளியில வந்து ஏற்படக்கூடிய காந்தப்புலம் என்ன காந்தப்புலத்துக்கு என்ன லெட்டர் V இது ஒரு வெக்டார் அளவு அதனால V வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா மின்னோட்டம் அப்படினா I கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க காலேஜ்ல போகும்போது அந்த டேர்ம்ஸ்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா வட்ட வடிவ கம்பிச்சுருள் அப்படினா சர்க்குலர் காயில் சரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் எடுக்கிறேன் இத பாருங்க இது ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் கரெக்ட்டா சோ சர்க்கிள் நீங்க நீட்டா போட்டாலும் ஓகே கொஞ்சம் நல்ல நீட்டா அழகா சரி இது ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் எடுத்துட்டேன் சரியா இந்த கம்பிச்சுருளுடைய மையத்தை வந்து O ன்னு எடுத்துக்கிறேன் O யில இருந்து கரெக்ட்டா இதோட எட்ஜ் வரைக்கும் உள்ள தொலைவு வந்து R என்கிறது வந்து என்னது ஆரம் சரி சோ இந்த வட்டச்சுருளில வந்து பாயக்கூடிய மின்னோட்டம் I எப்ப மின்னோட்டம் பாயும் இந்த வட்டச்சுருளில வந்து ஒரு மின்கலனை வந்து கனெக்ட் பண்றேன் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது அதுல மின்னோட்டம் பாயும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இல்ல அப்ப மின்னோட்டத்தோட திசை பாருங்க இடஞ்சுழியா செயல்படுது ஓகே சரி அப்ப மின்னோட்டம் பாயுது இந்த கம்பிச்சுருளின் அச்சு இதோட அச்சுங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த இருக்குல்லையா இதுதான் அச்சு இது வட்டச்சுருள் இப்படி சுத்தி இருந்துச்சுன்னா வட்டச்சுருள் அதனுடைய அச்சு இது சரியா சோ இதுதான் அதனுடைய அச்சு சரியா சோ இந்த அச்சுல ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன் இந்த புள்ளி தான் P அப்படின்னு எடுத்துக்கலாம் P என்கிற புள்ளி ஓகேவா இந்த P என்கிற புள்ளியில தான் B என்கிற காந்தப்புலத்தை நான் கண்டுபிடிக்கணும் சரியா ஓகே இது வந்து ஒரு பயோட் சாவர்ட் விதியினுடைய ஒரு பயன்பாடு சரி அதுக்கு முன்னாடி அச்சுங்கிறதுனால நம்ம எந்த மாதிரியான அச்சுகளை பயன்படுத்துவோம் கார்ட்டீசியன் அச்சு இல்லையா கார்ட்டீசியன் அதுவும் வலக்கை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா சோ ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வலக்கை கார்ட்டீசியன் அச்சு அது எப்படி இருக்கும் படிச்சிருப்பீங்க இது x அச்சு இப்படி இருந்தா y அச்சு இது z அச்சு படிச்சிருக்கீங்களா அதாவது அச்சுகள் எல்லாமே வந்து இடஞ்சுழியாக வரையப்பட்டால் இடஞ்சுழி பாருங்க x y z இடஞ்சுழியாக வரையப்பட்டால் அது வந்து என்னது வலக்கை நீங்க இடக்கை நினைப்பீங்க இடக்கை கிடையாது வலக்கை கார்ட்டீசியன் அச்சு இயற்கையில வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம் சரி ஓகே அப்ப x இந்த மாதிரி இந்த y இது z அப்ப இது என்ன அச்சு z அச்சு அப்ப O என்கிற புள்ளியில இருந்து z தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளி தான் P அப்ப அந்த P என்கிற புள்ளியில தான் இந்த மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருளினால உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த இடத்துல எவ்வளவு காந்தப்புலம் தூண்டப்படுது இது ஒரு பயோட் சாவர்ட் விதியோட பயன்பாடுன்னு சொல்லி எப்படின்னா பயோட் சாவர்ட் விதியில என்ன சொல்லியிருப்போம் ஒரு கடத்தி அந்த கடத்தில மின்னோட்டம் பாயும் கடத்தினுடைய மையம் இங்க இருந்து ஒரு வெளியே கடத்திக்கு வெளியே ஒரு புள்ளியில வந்து புள்ளி எடுத்துக்கிறேன் B இந்த புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து B இந்த மொத்த நீளத்தினால கரெக்டா நான் என்ன பண்றேன் இதுல ஒரு சிறிய ஒரு பகுதி எடுத்துக்கிறேன் மொத்த நீளம் L அப்ப சிறிய பகுதினா dl dனா சேஞ்ச் dl அப்ப dl லயும் மின்னோட்டம் பாயும் அப்ப மின்னோட்டம் பாயும் மிக சிறிய பகுதி இதுக்கு பேர் இருக்கு மின்னோட்ட கூறு idl னு சொல்லுவாங்க அப்ப இந்த மின்னோட்ட கூறுனால P என்ற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலத்துக்கு என்ன லெட்டர் dB ஏன்னா L நீளம் இருக்கக்கூடிய மின்னோட்டம் பாயும் கம்பியினால உருவாகக்கூடிய காந்தப்புலம் B அப்ப dl நீளம்னா dB இதான் பயோட்டோ சாவர்ட் என்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியில ஒரு சிறிய ஒரு பகுதி எடுத்துக்கணும் அந்த சிறிய பகுதியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால வெளியே அல்லது காற்று அல்லது வெற்றிடத்துல
ஒரு புள்ளியில உருவாக்கக்கூடிய காந்த தூண்டலானது சொல்லி கொடுத்திருப்பாங்க ஃபார்முலா dB is equal to mu naught by 4 pi into ideal sin theta by r square. இதுதான் பயோட்-சாவர்ட் விதி சொல்லிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. குட். சோ அதே மாதிரி தான் இங்கே எடுத்துக்க போறேன். சரியா? ஓகே. அப்ப முதல்ல dB கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் தான் b. அப்ப dB கண்டுபிடிக்கணும்னா எனக்கு சிறிய பகுதி முதல்ல வேணும். b என்கிறது மொத்தம். கரெக்ட் தானே? கிளியர்? ஓகே. அப்ப சிறிய ஒரு பகுதி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, வட்ட சுருள்ல வந்து ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறேன். எதிரெதிர் திசையில இந்த புள்ளிய C ன்னு எடுத்துக்கிறேன், இந்த புள்ளிய வந்து D ன்னு எடுத்துக்கிறேன். இங்க கோணம் θ is equal to 90 டிகிரி. சரி, இப்ப பாருங்க, இப்ப மிகச்சிறிய ஒரு பகுதி எனக்கு வேணும் இல்லையா? இந்த புள்ளியில உருவாக்கக்கூடிய காந்த புலம் dB. dB என்கிறது மின்னோட்டம் பாய் மிகச்சிறிய பகுதி. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதனுடைய நீளம் என்ன? dl. ஏன்னா மொத்த நீளம் l. மொத்த நீளங்கிறது வட்டச்சுழி மொத்த நீளங்கிறது என்னது? சுற்றளவு. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 pi r. மொத்த நீளம். நான் ஒரு சிறிய ஒரு பகுதி தான் எடுத்துக்கிறேன். மொத்த நீளம் l இருக்கும்போது காந்தப்புலம் b. நீளம் dl இருக்கும்போது காந்தப்புலம் dB. பாருங்க, dd. கரெக்ட்? அது மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா dB க்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியும், b க்கான ஃபார்முலா தெரியாது. அப்ப dB ல இருந்து b கொண்டு வரணும். அப்ப dB கண்டுபிடிக்க தான் இந்த சிறிய பகுதி. இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப இதனுடைய நீளமும் dl. சரி, அப்ப இதுல என்ன ஆகுது? இதுல மின்னோட்டம் பாயுது, இப்படி போய் இப்படி வருது மின்னோட்டம். அப்ப இது மின்னோட்டம் பாயக்கூடிய சிறிய பகுதி. அதுக்கு தமிழ்ல கரெக்டா எப்படி சொல்லுவாங்க? மின்னோட்ட கூறு. idl. I என்கிறது வந்து இதுல பாயக்கூடிய மின்னோட்டம், dl என்கிறது வந்து சிறிய பகுதி. ஓகே, அப்ப இந்த ஐடியல் மின்னோட்டத்தினால P என்கிற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் அப்ப இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? இந்த புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் இந்த மாதிரி செயல்படும். dB என்னது? dB என்கிறது காந்தப்புலம். இந்த புள்ளி P, இது வந்து R. PR வழியாக போகுது. சரியா? சோ இது வந்து எக்ஸாக்ட்டா θ is equal to 90 டிகிரி. அதாவது CPயும் அப்ப திசை இருக்கு இல்லையா? காந்தப்புலம்ங்கிறது ஒரு வெக்டார் அளவு தானே. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குள்ள தொலைவு r அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு வெக்டார் அளவு, r வெக்டார். வெக்டார்ல சொல்லும்போது r வெக்டார், n மதிப்புல சொல்லும்போது r ன்னு சொல்லிக்கணும் இல்லையா? அப்ப C ல இருந்து P வரைக்குள்ள தொலைவு r. காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்கிறதுனால r வெக்டார். காந்தப்புலமானது எப்படி போகுது? இந்த இடத்துல dB, இங்க இருந்து PR, இது r இல்லையா? PR வழியாக செயல்படுகிறது. அப்ப PRம் இந்த CPயும் ஒண்ணு பண்ண எப்படி இருக்கும்? செங்குத்தா. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இதுலயும் மின்னோட்டம் பாயுது. அப்ப மின்னோட்டம் பாயக்கூடிய சிறிய பகுதி, அதுக்கு பேர் என்னது? மின்னோட்ட கூறு, ஐடியல். இது ஒரு வெக்டார் அளவு, திசை இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப இதுவும் இந்த புள்ளியில என்ன பண்ணும்? ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். சோ இந்த லைனை கரெக்டா போடுறேன். ஓகே, இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி போகுது. திசையை பார்த்துக்கோங்க, இப்படி. கரெக்டா? சோ அப்ப இந்த தொலைவும் இந்த தொலைவும் எப்படி இருக்கு? சமமா இருக்கா? அப்ப இந்த தொலைவும் r வெக்டார். தொலைவுங்கும்போது r ன்னு சொல்லணும், வெக்டார்ல சொல்லும்போது r வெக்டார். சரியா? ஓகே, அப்ப இங்க இருந்து இந்த புள்ளியில் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் இப்படி போகுதுன்னா, இந்த பகுதியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால இங்க உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் இந்த மாதிரி செயல்படும். காந்தப்புலம் dB வெக்டார். சோ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? θ is equal to 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். உனக்கு θ அங்க எடுக்கலாம், இங்க θ எடுத்ததனால இங்க என்ன எடுத்துக்கலாம்? φ ன்னு எடுத்துப்போம். ஓகே, எனிவே சோ இதுவா இருக்கட்டும். சரியா? இது மென்ஷன் பண்ணாட்டாலும் ஒண்ணு இல்ல. சோ மொத்தத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், CPயும் இது என்னது? இந்த பாயிண்ட் பேர் என்னது? D. DPயும் ஒரே தொலைவு, அதனால தான் r வெக்டார் கொடுத்திருக்கேன், திசை குறிக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, இந்த சிறிய பகுதியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால P என்கிற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் PR வழியாகவும், அடுத்து D என்கிற புள்ளியில இருக்கக்கூடிய சிறிய பகுதியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவாகக்கூடிய காந்தப்புலம் எங்க? P என்கிற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் எது வழியாக? P இங்க S ன்னு கொடுக்கலாம், PS வழியாகவும் செயல்படுது. ஓகேவா? சரி, இந்த PSம் இந்த DPயும் அல்லது RSம் RPயும் CPயும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். சரி, ஓகே, கரெக்டா? எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இதா இருக்கு இல்லையா? இதனுடைய ஆரம் CO வா இருக்கலாம்,
இல்ல ஓடியா இருக்கலாம். இந்த ஐடியலுக்கு எப்படி இருக்கும்? இங்க ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கும் தீட்டா. இந்த Pங்கிற புள்ளி ரொம்ப தொலைவில் இருந்ததுன்னா இங்க இருந்துச்சுங்களேன், இந்த Pங்கிற புள்ளி இந்த லைன் மேல போக 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 இந்த கோடும் விரிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல அதிகபட்சம் எத்தனை டிகிரி உருவாகும் அப்படின்னா 90 டிகிரி உருவாகும். ஓகே குட். சரி அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னா இந்த புள்ளியில உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் இந்த பகுதியினால உருவாக்கக்கூடிய காந்தப்புலமும் இந்த பகுதியினால உருவாக்கக்கூடிய காந்தப்புலமும் எதிரெதிர் திசையில செயல்படுது. அப்ப எதிரெதிர் திசையில செயல்படும் போது மதிப்பு சமம். ஏன்னா ஒரே தொலைவு ஒரே மாதிரியான மின்னோட்டம், ஒரே தொலைவு ஒரே மாதிரியான மின்னோட்டம். அப்ப இந்த ரெண்டுடைய மதிப்பு சமம். ஆனா எதிரெதிர் திசையில செயல்படுது. அப்ப என்ன போடும்? மைனஸ். மொத்த காந்தப்புலம் dB ஈக்குவல் டு இது பிளஸ் இது dB பிளஸ் மொத்த காந்தப்புலம் இல்லையா? ஓகே எனிவே dB பிளஸ் dB அப்படின்னு போடும் மொத்த காந்தப்புலம் இல்லையா? ஆனா எதிரெதிர் திசையில செயல்படுறதுனால மைனஸ். அப்ப என்ன ஆகும்? 0 ஆகுது. அப்படின்னா உண்மையிலே அங்க காந்தப்புலம் சுழி கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஃபார்முலா படி பார்த்தோம்னா சுழி. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காந்தப்புலத்தை ரெண்டு கூறுகளா பிரிக்கிறேன், ரெண்டு பகுதிகளா பிரிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு காந்தப்புலம் இருக்கா, இத கட் பண்ணுங்க பார்ப்போம். இப்படி கட் பண்ணேன்னா ஒரு பீஸ் இப்படி வரும், இன்னொரு பீஸ் ஸ்ட்ரைட்டா போகும். அப்ப இதுல இருந்து ஒரு பகுதி இந்த மாதிரி போகும், இன்னொரு பகுதி இந்த மாதிரி வரும். கரெக்டா? சோ இது கிடைத்தள கூறு. கிடைத்தளம் என்னது? காஸ். ஏன்னா இதுக்கு கிடைத்தளம் இல்ல மின்னோட்டம் பாயும் வட்டச்சுருளுக்கு கிடைத்தளம் அப்படின்னா தீட்டா மதிப்பு இங்க தீட்டா போட்டுக்க மாட்டோம், ஃபைன்னு போட்டிருப்பாங்க. கோணம் இங்க ஃபை, தீட்டா யூஸ் பண்ணலாம், ஃபை யூஸ் பண்ணலாம், இதோட யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்கிறதுனால தீட்டா அல்லது ஃபையினுடைய மதிப்பு அங்க 0. அப்ப 0ங்கிறது எதுக்கு பெருமா? காசுக்கு. காஸ் 0 மதிப்பு என்ன? 1. அதனால சைன் யூஸ் பண்ண கூடாது, காஸ். அப்ப இந்த காந்தப்புலம் ரெண்டா பிரியுது, இங்க ஒரு பகுதியை பிரியுது. அப்ப இதான் வரும் dB cos phi கோணம். சரியா? அதே மாதிரி இது செங்குத்தா இருக்கு, வட்டச்சுருளுக்கு செங்குத்து. செங்குத்துன்னா 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது எதுக்கு பெருமம்? சைன். அதனால இது எடுத்துக்கலாமா? dB sin phi. அதே மாதிரி இந்த காந்தப்புலமும் ரெண்டா பிரியும். கட் பண்ணேன்னா ஒரு பகுதி இப்படி, ஒரு பகுதி இப்படி. அப்ப இது ரெண்டு பகுதி பிரியுது. ஒன்னு இப்படி கிடைமட்டமா இருக்கா, இதே மாதிரி dB cos phi. இன்னொன்னு இதுல இருக்கிறது இப்படி இதே கோட்டுல. அப்ப என்ன வரும்? dB sin phi. கிளியர்? ஓகே. அப்ப Pங்கிற புள்ளியில காந்தப்புலம் இரண்டு கூறுகளா பிரியுது. ஒன்னு கிடைத்தள கூறு. கிடைத்தள கூறு எது? dB cos phi dB cos phi. செங்குத்து கூறு எது? dB sin phi dB sin phi. நான் ஏற்கனவே சொன்னேன் இது ரெண்டு சம தொலைவில் இருக்கிறதுனால dB னுடைய மதிப்பு சமம். அப்ப பாருங்க இந்த dB யும் இந்த dB சமம் தான். ஆனா ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில செயல்படுறதுனால ரெண்டுடைய மதிப்பும் சமமாக்கப்பட்டு சுழியாக்கப்படுகின்றன இல்லையா? இது இந்த திசை, இது இந்த திசை. ரெண்டையும் கூட்டும் போது என்ன ஆகும்? ஒன்னு பிளஸ்ல இருக்கும், இன்னொன்னு மைனஸ்ல இருக்கும் திசை மாறும் போது. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கும் போது 0. அப்ப dB cos phi dB cos phi ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் செயல்படுவதால் அது என்ன ஆகுது? சமமாக்கப்பட்டு சுழியாக்கப்படுகின்றன. கரெக்ட்? அப்ப இந்த Pங்கிற புள்ளியில உருவாக்கக்கூடிய மொத்த காந்தப்புலத்திற்கு யார் மட்டும் காரணம்? செங்குத்து கூறு இல்லையா? சோ அப்ப இத வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி எழுதுவோம். முதல்ல இந்த dl என்கிற பகுதியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் எழுதுவோம். என்ன விதி? பயோட்-சாவர்ட் விதியின்படி இல்லையா? பயோட்-சாவர்ட் விதியின்படி மின்னோட்டம் பாயும் மிகச்சிறிய பகுதி, ஐ மீன் ஐடிஎல்லினால் எங்க? P என்ற புள்ளியில் காந்தப்புலம் இல்லையா? காந்தப்புலம் என்னது? சிறிய பகுதி. dl ன்னா காந்தப்புலம் dB. அப்ப dB ஈக்குவல் டு ஓகே என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இங்க கீழ எழுதுறேன். முதல்ல ஸ்கேலார்ல எழுதுவோம். அதான் நீங்க படிச்சிருப்பீங்க. mu0/4pi into ideal sin theta by r square. இது ஸ்கேலார்ல இருக்கு, அதாவது எண் மதிப்பு. வெக்டார்ல எப்படி மாத்துவீங்க? இது எப்படி மாத்தலாம்? படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப். இது எப்படி ஃபார்முலா? a vector cross b vector equal to modulus of a vector modulus of b vector sin theta into n cap.
படிச்சிருப்பீங்க. n கேப்ங்கிறது அலகு வெக்டார், அதனுடைய மதிப்பு வந்து 1. சரி, ஓகே. சோ இப்படி கிடைக்கும். இத எப்படி எழுதுவீங்க? ab sin theta. அதே மாதிரி இத சொல்லுங்க, மாடுலஸ் ஆஃப் ஐடியல் வெக்டார் இன் ஐடியல் வெக்டார் b க்கு பதிலா இருக்கு r இருக்கு, மாடுலஸ் ஆஃப் r கேப் sin theta. இப்போ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐடியல் வெக்டார் என்ன? ஐடியல், போன क्वेश्चनல சொல்லி கொடுத்திருக்கேன் இது. the next மாடுலஸ் ஆஃப் r கேப் னா அலகு வெக்டார், மதிப்பு என்ன? 1 into sin theta. பாருங்க, இப்ப ஐடியல் வெக்டார் into r கேப் ஐடியல் into sin theta. அப்ப இந்த ஐடியல் sin theta வை நான் இங்க வெக்டார்ல மேல எழுத போறேன். mu naught by 4 pi into ஐடியல் sin theta. ஐடியல் sin theta இப்படி எழுதலாமா? ஐடியல் வெக்டார் into r cap கீழ என்ன இருக்கு? by r square. இது வெக்டார்ல. சரியா? சலிச்சுப்போம். கிளியர்? சோ இது சமன்பாடு 1. இது வெக்டார்ல இருக்கு, இது ஸ்கேலார். ஆரோ மார்க் போடலைன்னா ஸ்கேலார். இது வந்து இந்த சிறிய பகுதியினால p என்ற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம். சரி, அடுத்து என்ன சொன்னேன்? இந்த காந்தப்புலம் எத்தனை கூறுகளா பிரியுது? 2 கூறுகள். p இல் dv ஆனது இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒண்ணு என்னது? கிடைத்தல கூறு. கிடைத்தல கூறு பாருங்க, dv cos phi dv cos phi ரெண்டு என்ன ஆகுது? ஒரே நேர்கோட்டு எதிரெதிர் திசையில செயல்படுது. ரெண்டுடைய மதிப்பு சமம். ஆனா எதிரெதிர் திசையில செயல்படுறதுனால ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ், ரெண்டையும் கூட்டிக்கும் போது 0. இன்னொன்னு என்னது? செங்குத்து கூறு. ஆனா பாருங்க, dv sin phi dv sin phi ரெண்டு ஒரே நேர்கோட்டு ஒரே திசை. அப்ப ரெண்டு என்ன ஆகுது? சேருது இல்லையா? அப்ப p இல் காந்தப்புலம் dB என்பது எப்படி எழுதுவீங்க? dB is equal to எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல வந்து இது ரெண்டு சேருது, ஆட் ஆகாது. முதல்ல லெசன்ல படிச்சிருப்போம். E1 என்னது? cos theta, E2 cos theta ரெண்டு ஆட் பண்ணும்போது E1 plus E2 cos theta அல்லது E plus E minus இருக்கும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து சிம்பிளா 1e 2e plus cos theta எழுதி இருப்பீங்க, இல்லனா 2e minus cos theta எழுதி இருப்பீங்க. ஏன்னா மின்புலம்ங்கிறது ஓய்வுல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினால் உருவாகக்கூடியது. ஓய்வுல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை ஆட் பண்ணலாம். இது இயக்கத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம். எந்த ஒரு புள்ளியிலையும் வந்து மின்னோட்டத்தினுடைய குறுகிய கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும், ஆட் பண்ணிக்க முடியாது. அதனால dB sin phi சேர்ந்தாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்ப dB equal to மொத்தம் வந்து என்னது? dB sin phi இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வேணா வெக்டார்ல எழுதணும். அப்படின்னா வெக்டார் இங்க இது எந்த அச்சு? z அச்சு. z அச்சுல வந்து அலகு வெக்டார் என்ன? x அச்சுனா i cap, y அச்சுனா j cap, z அச்சுனா k cap இப்படி எடுத்துக்கலாம். இது இந்த சிறிய பகுதியினால உருவான காந்தப்புலம். எனக்கு தேவை மொத்தம் இல்லையா? எனவே மின்னோட்டம் பாயும் மொத்த கம்பிச்சுருள் இல்லையா? மொத்த கம்பிச்சுருளினால் காந்தப்புலம், கம்பிச்சுருளினால் காந்தப்புலம். அப்ப மொத்தம் வரும்போது என்னது? டோட்டல் நீளம் L ன்னு வரும் இல்லையா? அப்ப dl நீளம்னா dB, L நீளம்னா b. அப்ப இதுல எப்படி b கொண்டு வரது? படிச்சிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். தொகையிடுறது. இன்டகரல், அதாவது தொகைக்கெழுன்னு சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல இன்டகிரேஷன். இன்டகரல் dx என்னது? x. அப்ப இப்படி எழுதிக்கலாம், xங்கிறது இன்டகரல் dx. அப்ப b எப்படி வரும்? bங்கிறது இன்டகரல் dB. அப்ப இத தொகையிட்டா கிடைக்கும் இல்லையா? அப்ப b வெக்டார்ங்கிறது இத தொகையிடுறது. dB வெக்டார் equal to integral dB sin phi into k cap. தொகைக்குள் போடும்போது கண்டிப்பாக லிமிட்ஸ் போடணும். இனிஷியல்ல இருந்து ஃபைனல். தொடக்கத்துல அந்த வட்ட சுருளை தொடக்கம் என்ன? எங்க ஆரம்பிக்கிறோம் அங்க 0. ஒரு சுருள் முடியும் போது அதனுடைய நீளம் இல்ல, ஒரு சுருள் முடியும் போது அதனுடைய நீளம் என்னது? 2 pi r. அப்ப 0ல இருந்து 2 pi r மொத்த நீளம்ங்கிறது. ஓகே, எஸ். அடுத்த ஸ்டெப் பாப்போம்.
b vector equal to இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் db தான் இருக்கு mu naught ideal sin theta இங்க theta மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் 90 டிகிரி அப்ப sin 90 மதிப்பு என்ன 1 அப்ப இது எப்படி மாறும் ideal ன்னு மாறும் சரியா அப்ப 1 பிரதியிட சமன்பாடு 1 பிரதியிட அப்ப b vector equal to integral 0 to 2 pi r இங்க என்னது mu naught by 4 pi dB னோட மதிப்பு இதா இருக்கு mu naught by 4 pi idl by r square திருப்பி இங்க என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா sin phi k cap இதுல மார்க் எல்லாம் வெளிய எடுத்துருங்க அப்ப எடுத்தா என்ன வரும் mu naught I வேற என்ன இருக்கு k cap sin phi கீழ என்ன இருக்கு அப்புறம் 4 pi r square உள்ள என்ன இருக்கு இன்டெகிரல் 0 to 2 pi r இங்க என்ன இருக்கு dl dl இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் db இன்டகிரேட் பண்ணா b கிடைக்குது அப்ப dl இன்டகிரேட் பண்ணா l கிடைக்கும் அப்ப mu naught I k cap sin phi divided by 4 pi r square inter dl l limit 0 to 2 pi r இந்த 2 pi r இங்க போடுங்க இதுக்கு லிமிட் போடுங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இதுக்கு l க்கு 2 pi r போட்டா 2 pi r minus 0 2 pi r minus 0 என்ன 2 pi r அப்ப என்ன கிடைக்கும் mu naught I k cap sin phi divided by 4 pi r square into இது இங்க அப்ளை பண்ணா 2 pi r minus 0 0 போட்டாலும் போடாட்டாலும் ஒண்ணுதான் அப்ப இங்க என்ன வரும் 2 pi r ன்னு கிடைக்கும் இது b வெக்டர் இனி sin phi கண்டுபிடிக்கணும் r ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் sin phi இது phi தான் இல்லையா இதெல்லாம் ஒரே தான் இது phi இது phi சோ இதுவும் phi இதுவும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஒண்ணு தான் நீ எந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இது r னா இதுவும் r தான் இது z அப்ப இந்த sin phi என்னது sin phi is equal to படிச்சுப்பீங்க எதிர்பக்கம் பை கர்ணம் இதுக்கு எதிர் எது இது r r by கர்ணம் கர்ணம்ங்கிறது இந்த ரெண்டுல எது நீளமான பகுதி இது கர்ணம் என்னது r இப்ப r கண்டுபிடிக்கணும் r என்னன்னு தெரியுமா தெரியாது இதுல கண்டுபிடிக்கல எப்படி தெரியுமா இந்த முக்கோணத்துல பிதாகரஸ் தேற்றம் படிச்சிருப்பீங்க நீளமுள்ள பகுதியினுடைய ஸ்கொயர் இருமடியானது இரண்டு அடுத்தடுத்த பக்கங்களுடைய இருமடிகளின் கூடுதலுக்கு சமம் அப்ப r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் இது r ஸ்கொயர் அப்ப r என்ன வரும் root of r square plus z square அப்ப இந்த r க்கு என்ன போடலாம் capital R divided by small r க்கு என்ன வரும் root of r square plus z square இப்படி எழுதலாம் சரி அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணிரோமா equal to mu naught I k cap by 4 pi into r square r square இதா இருக்கு என்னது capital R square plus z square capital R square plus z square into sin phi sin phi எங்க இருக்கு இதா இருக்கு sin phi என்னது r by root of எங்க எப்படி எழுதலாம் whole power 1 by 2 ன்னு எழுதலாமா அப்ப என்ன வரும் r square plus z square whole power 1 by 2 இதா இருக்கா root வந்து whole power 1 by 2 ன்னு எழுதிருப்பேன் மீதி இங்க என்ன இருக்கு வேற எங்க என்ன இருக்கு ஆமா sin phi எழுதிட்டேன் மேல இங்க என்ன இருக்கும் into 2 pi r அப்படின்னு இருக்கும் so it is equal to இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா mu naught I k cap லாஸ்ட்ல கொண்டு போயிடுவோம் r into r r square I r square 2 pi k cap மேல உள்ளதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் கீழ வந்து பாருங்க 4 pi இது அப்படியே இருக்கு பாருங்க இது பவர் 1 10 power x into 10 power y பேஸ் ரெண்டு சேமா இருந்த பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் 10 power x into 10 power y 10 power x plus y அதே மாதிரி இங்க சொல்லுங்க r square plus z square whole power 1 plus 1 by 2 அதாவது 3 by 2 என்ன equal to b vector is 5 cancel 2 இங்க 2 cancel அப்ப என்ன வரும் mu naught I r square k cap by 2 into r square plus z square whole power 3 by 2 இது வந்து ஒரு சுருளுக்கு ஒருவேளை n number of இல்லையா n அளவு number of டர்ன்ஸ் சொல்லுவோம் இல்ல n எண்ணிக்கையிலான சுற்றுகள் இருந்தா என்னால பிரிக்கணும் இப்ப ஒரு பேனாவோட விலை 5 ரூபாய் அப்ப 10 பேனானா 10 into 5 அப்படி தான் எழுதுவீங்க அதே மாதிரி இங்க n சுற்றுகள் இருந்தால் இதுல
நிறைய சுற்றுகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், n சுற்றுகள் இருந்தால் எப்படி வரும்? b வெக்டார் ஈக்குவல் டு என்னால பெருக்கிக்கணும். அப்ப mu நாட் I n இங்க n கொண்டு வந்துட்டேன். எங்க வேணாலும் எழுதிக்கலாம். r ஸ்கொயர் k கேப் by 2 into r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் whole power 3/2. இதுதான் ஃபார்முலா. சோ இது p என்கிற புள்ளியில உருவான காந்தப்புலம். ஒருவேளை இந்த p என்கிற புள்ளி இந்த இடத்துல இருந்தா, எங்க வட்டச்சுருளுக்கு மையத்தில் இல்லையா காந்தப்புலமான, அதான் எழுதலாம், வட்டச்சுருளின் மையத்தில் காந்தப்புலம், வட்டச்சுருளின் மையத்தில் காந்தப்புலம் இல்லையா, மையத்தில் இந்த இடத்துல ஒருவேளை இந்த p என்கிற புள்ளி இங்க இருந்தா, p என்கிற புள்ளி இங்க இருந்தாதான் தொலைவு z. இதே p என்கிற புள்ளி இந்த இடத்துல இருந்தா இந்த தொலைவே வராது, z 0 ஆயிரும். கரெக்டா? இந்த p என்கிற புள்ளி இங்க இருக்கிறதுனால, இதான் p என்கிற புள்ளி இல்லையா, இந்த புள்ளி இங்க இருக்கனால இதோட தொலைவு என்னது? இங்க இருந்து இங்க தொலைவு z. இந்த p என்கிற புள்ளி இங்க இருந்து இந்த இடத்துல நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிச்சோம்னா z வராது. அப்ப தொலைவு z 0. இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வேணா சமன்பாடு போட்டுக்கலாம் இல்லையா? சோ இது சமன்பாடு 2, இது 3. சரியா? 3 அப்ப சமன்பாடு 3 பிரதியிட போடுங்க. b வெக்டார் ஈக்குவல் டு mu நாட் I n r ஸ்கொயர் by 2. z என்ன ஆயிருச்சு? 0 ஆயிருச்சு. அப்ப z 0 னா z ஸ்கொயர் 0, அது போயிருச்சு. மீதி என்ன இருக்கு? r ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப mu நாட் I n r ஸ்கொயர் k கேப் போடுங்க, அலகு வெக்டார் மறந்துட கூடாது, வெக்டார்ங்கறனால. சரி, mu நாட் I n r ஸ்கொயர் k கேப் by இங்க என்ன இருக்கு? 2 r cube. இப்ப r ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா b வெக்டார் ஈக்குவல் டு mu நாட் n முன்னாடி கொண்டு வந்துருங்க, ni by 2r into k cap. இவ்வளவுதான் பா. இது வந்து மையத்துல இருந்துச்சுன்னா, p என்கிற புள்ளி இங்க இல்லாம இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல காந்தப்புலம் வரும்போது z 0, தொலைவு இருக்காது. அப்ப இந்த புள்ளியில இருக்கும்போது காந்தப்புலம் எங்க? இதா இருக்கு. அதுவும் n சுற்றுகள் இருந்துச்சு அப்படின்னா இதா இருக்கு. முக்கியமான 5 மார்க் क्वेश्चन உங்களுக்கு நான் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பிராக்டீஸ் பண்ணட்டும். இது நியூ எடிஷன். சோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.